ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது, நான் என்னென்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன், என்னோடய கிச்சன் வேலையை நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுல அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி காலையில் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வர வேலையெல்லாம் இருந்தது. போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 மணிக்காக தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். வழக்கம் போல் ஒரு டீ போட்டு குடித்தாதாங்க நம்மளுக்கு வேலையை சுறுசுறுப்பாக ஆகும். இன்றைக்கி மசாலா டீ தான் போட்டோம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். கிராம்பு, ஏலக்காய், ஒரு பட்டை தட்டி போடுறோம், அவ்வளோதான். சாதனாக வெறும் டீயோட இந்தமாரி மசாலா டீ, இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும். வெறும் டீ போட்டால் குடிக்கவே மாட்டான். பசங்க காலையில் லேட்டாக தான் எழுந்திருக்கிறாங்க. அதனால் காலையில் டீ குடிக்கிறது கிடையாது. இந்த 11 மணிக்கிட்ட தான் போட்டு கொடுக்குறேன். பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க. சாதனை எப்போ பால் குடிப்பா, வெற்றி குட்டி அது கூட குடிக்க மாட்டான். வேறு வழி இல்லை, பசங்க ஏதாவது குடித்தா போதுமே அப்படிங்கிறனால தான் டீயாக போட்டு கொடுக்குறேன். சாதனை இந்த வாரம் லீவுக்கு ஊருக்கு போகிறேன். சரி, அவள் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பிடிச்சதாகவே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இறாலும் கொஞ்சமாக நெத்திலி கருவோட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இறால் பார்த்திங்கன்னா பொடி இறா தான், 50 ரூபா தான் கூறு. அதுமாரி நெத்திலி கருவோட 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தான் ஊருக்கு போகிறேன். அப்படியே போயிட்டு சாதனை விட்டுட்டு வர போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக என்னோடய பர்த்டேக்கு ஒரு சுடிதார் என்னோடய ஃப்ரெண்டு தச்சு கொடுத்துருந்தாங்க. தச்சு கொடுத்து இப்போ 2 மாதம் ஆகுது. இன்னும் போடக்கூட இல்லை. அதுக்கு இந்த லெக்கினும் ஷாலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுடிதார் டாப் பார்த்திங்கன்னா அந்த கேரி பேக் கலரில் தான் இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு ஆரி ஒர்க் போட்டிருந்தேன். இடையில ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த கலரில் த்ரெட் ஒர்க் லைட்டாக பண்ணியிருப்பேன். அதனால் அந்த கலர்லேயே பேண்ட் ஷால் எடுத்திருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ணியிருந்தேன். சாதனாப்பாக்கு மட்டும்தான். காலையில் கொஞ்சம் கூழ் இருந்தது, குடிச்சிக்கிட்டாங்க. லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் 2 தான் இருந்தது. அவங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருந்தது. எங்களுக்கு தொட்டுக்கு எதுவும் இல்லை. சரி, சாதனை ஊர் போகிறலேன்ட்டு தான் பிளான் பண்ணி இறாலும் நெத்திலி கருவோட வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன டிப் சொல்லணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பொன்னி சிஸ்டர் தான் எனக்கு இந்த டிப் சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டவ் 2 பர்னருமே சரியாக எரியலன்னு வர நான் சொல்லிட்டு இருந்தேங்களா ஒரு 2 நாளாக. அதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயே அவங்க எப்படி வீட்டிலே நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணேன். சரியாயிடுச்சு. நீங்களும் மாரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் யூடியூப் பார்த்து தாங்க இந்த கேஸ் பர்னர் சரியாக எரியாமல் இருந்தது. நான் இன்னும் எரிய வச்சுட்டேன். ரொம்ப சிம்மில் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. அதாவது கேஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் திருப்பி போட்டுட்டு அந்த பர்னரு ஃபுல்லாக அந்த எல்லாம் கைட்டி எடுத்துட்டோம்னா அங்கே சின்னதாக ஒரு ஹோல் மாரி இருக்குது. அந்த ஹோல் அடைப்பு இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளேம் அதிகமாக எரிய மாட்டேங்குது. அந்த ஹோலில் இருக்கிற அடைப்பு எடுத்ததுக்கப்புறமா நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டிப்புக்கு நான் பொன்னி சிஸ்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஷேர் பண்ணதுனால தான் என்னால் இது வீட்டிலே சரி பண்ண முடிஞ்சுது. இல்லாட்டா நான் அது கடைக்கு எடுத்துகிட்டு போய் நான் சரி பண்ணுற மாரி தான் இருந்தேன். அவங்க சொன்ன டிப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களால எனக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆச்சு. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ன்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுப்பை ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது. டீ போட்ட கையோடவே பார்த்திங்கன்னா 2 பவுலில் ஒரு பவுலில் வெங்காயமும் இன்னொரு பவுலில் பூண்டு ஊற வச்சுருக்கிறேன். வெங்காயம் பூண்டுக்கெலாம் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்புங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் அது எல்லாத்தையுமே இப்போ ஊற வச்சுருக்கிறேன். பூண்டு இப்போதைக்கு கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். அது ஊற வச்சுட்டு டீ குடிச்சிட்டு நானும் சாதனாவும் வாங்கிட்டு இறால் க்ளீன் பண்ணோம். சாதனாக்கு இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியுங்க, சொல்லி கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் பொடி இறாவாக இருக்கனால நானும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி இறால் தூக்க அவள் தான் பண்ண போகிறாள். அதனால் சரி க்ளீன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஷால் எடுத்து வைக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த சுடிதார் உங்கள்கிட்ட காமிக்கலேன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாதனாகிட்ட நான் செய்வான்னு கேட்டதுக்கு இல்லை நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அரைச்சது இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணிப்பேன். வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மசாலாலாம் சேர்த்து தான் தொக்கு பண்ண போகிறேன். அவள் ஆல்ரெடி பண்ணியிருக்கா தெரியுங்கிறனால அவளே பண்ண சொல்லிட்டேன். அவள் தான் பண்ணுறேன்னா அவளே சரி நீ பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். இடையில அப்பப்போ அவள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கடைசியாக கிளறி விட்டுட்டு இருந்தேன். இந்த வானலில் அவளுக்கு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தாருன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இந்த கூட்டெல்லாம் அந்தளவுக்கு அவளுக்கு விருப்பமே படாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாள். இந்த இறால் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டா. அந்த இறால் கூட்டை போட்டுக்கிட்டு இறால் தொக்கு கொதிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த வானலில் சாதம் போட்டு கிளறி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தம்பி இறால் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான். அந்த தொக்கில் சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்து
கொடுத்தா வந்து சாப்பிட்டுக்கிறான். அதனால எனக்கு அந்த நான்வெஜ் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன்னா நான்வெஜ் நல்லா வெளுத்து வாங்குவோம். வெற்றிக்குட்டி அந்தளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறான். இந்த சிக்கன் 65 எப்பயாவது நினச்சா தான் சாப்பிட்றோம், இல்லாட்டினா வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். அவங்க அப்பா போலே வந்து நான்வெஜ் சாப்பிடாம போயிடுவானான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த வானலில் போட்டு பெரட்டி கொடுத்தது ஒரு 3 வாய் தாங்க வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கூட்டு போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு. நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை ரொம்ப கிடையாது இருக்குது, நான் வந்து செய்யலை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அப்புறம் மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் திருப்பி என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். பெரும்பாலும் வந்து பகலில் வந்து தூங்குறதே கிடையாதுங்க. தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலுமே வந்து வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தூங்க விட மாட்டாங்க. அதனால சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கெலாம் வந்து நான் படுத்தேன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா தூங்கணும்னு நினைப்பேன். பசங்க தூங்க விட மாட்டாங்க. அதனாலே வந்து பெரும்பாலும் பகலில் வந்து தூங்குறதில்ல. அப்படியே தூங்கிட்டாலுமே நைட்டில் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே தாங்க மதிய நேரத்தில் ரொம்ப தூங்குறது கிடையாது. பெரும்பாலும் அந்தமாரி டைமிங்கில் தாங்க எதனாவது ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு வந்து செய்ய மாட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். வாரம் ஃபுல்லாகவே அந்த டைமில் வந்து நான் வேலை செஞ்சுட்ருப்பேன்னா கிடையாது. வாரத்தில் ஒரு 4 நாள் எதனாவது இதுமாரி ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பேன். மற்ற 3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் தூங்க போகிறதெல்லாம் தெரியும். அதனால தான் காலையிலே அந்த வெங்காயம் பூண்டுலாம் வந்து ஊற வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்த கருவாடையும் வந்து க்ளீன் பண்ணிவிட போகிறேன். அந்த தலையெல்லாம் கிள்ளி வச்சிட்டோம்னா நம்மளை தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுமாரி இந்த சாப்பாடு வாங்கிட்டு வர அந்த பாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸு இந்தமாரி பாக்ஸில் எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க. அதில் வச்சு தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கிறது. இது எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேங்க. வெளியில் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். எப்போதுமே நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் இங்கே படிக்கட்டில் தாங்க உட்காந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் வந்து நான் பண்ணுவேன். இந்த நெத்திலி கருவாடு வந்து 1000க்கு ஒரு சின்ன ஒரு டிப் வந்து சொல்கிறேன். நெத்திலி கருவாடு மீன்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு இதுமாரி சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது தலையை மட்டும் தான் கிள்றது, மற்றபடி ஒன்றும் வேலை கிடையாது. சில பேர் வந்து வால் பகுதியை வந்து கட் பண்ணுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து வால் கட் பண்ண மாட்டேன். தலைப்பகுதி மட்டும் தான் வந்து கிள்ளி போடுவேன். அதுக்கு இதுமாரி சிசர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு சிசரோட வந்து கையால் வந்து கிள்ளி போடுறதுக்கு தாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து வீடியோக்காக தான் உங்களுக்கு சிசரால் வந்து கட் பண்ணி காமிச்சேன். நான் வந்து சிசரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு கையாலேயே தலை மட்டும் தான் வந்து கிள்ளி போட்டுட்டு இருந்தேன். அது கழுவும் போது அந்த வால் பகுதியில் வந்துடும், தேய்ச்சி உராசும் போதே அந்த வால் பகுதியில் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்துடும். அதனால் தலை மட்டும் தான் வந்து கிள்ளிட்டு இருக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கட் பண்ணுறதுக்கே வந்து சிசரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய சிசராக வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் அது வந்து எனக்கு அதை விட அருகாமனை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அருகாமனையில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது. மதிய நேரத்தில் வந்து தூங்கினாலும் சில பேருக்கு வந்து வெயிட் விழுதுன்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காகவே மதிய நேரத்தில் தூங்காமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. தூங்காமலும் இருக்கவும் முடியாது. அப்படியே வந்து படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே கண் அசந்து போயிடும், தூக்கமாக வந்துடும். அதுமாரி மதிய டைமில் தூங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்தமாரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், தூக்கம் வந்து போயிடும். உங்களுக்கு வேலையும் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் தூங்காமல் இருந்த மாதிரி இருக்கும். சாதனா வந்து டிவியில் குக்கு வித் கோமாளி வந்து சீசன் 2 வந்து போட சொல்லிவிட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே தாங்க இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கு வித் கோமாளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சீசன் 5 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருவேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அது. இதுமாரி சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் இதுமாரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோல் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதே போய் நிறைய குவான்டிட்டி உரிக்கிற மாரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா வந்து உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 நாள் ஆனாலும் வந்து கெட்டே போகாது. நான் கம்மியாக தான் இப்போ உரிக்கிறேங்கிறனால நான் அப்படியே டேரெக்டாகவே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். உங்களோட சமையல் வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சமையலுக்கு தேவையான ஓரளவு ப்ரிப்ரேஷன் வேலைகள்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த டைமில் இல்லை, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லைங்க. டென்ஷன் இல்லாமல் அங்கே வேலையை கடகடன்னு வந்து முடிச்சிடலாம். நான் இந்தமாரி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வைக்கிறது, டைம் கிடைக்கும் போது மாரி பூண்டு உரிச்சு வைக்கிறது, காஞ்ச மிளகாக்கு வந்து அந்த காம்பு கிள்ளி வைக்கிறது, காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் கழுவி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பொடி ஐட்டம்லாம் என்னென்ன இடிக்கணுமோ அதெல்லாம் வந்து இடித்து வைக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஓரளவு ப்ரிப்ரேஷன் வேலைகள் வந்து நான் முடிச்சு வச்சிருவேன். அதனால தான் எனக்கு சமையல் வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடியும். வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு அந்த நெத்திலிலாம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெத்திலி கருவாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் 2 நாள் வந்து நான் செஞ்சிருவேங்கிறனால டேரெக்டாக பாக்ஸ்லேயே போட்டுட்டு கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா ஒரு கவர்க்குள்ளே போட்டு ஒரு 2-3 கவரில் போட்டு கட்டி அதுக்கப்புறம் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வராது அதுலேருந்து. இந்த வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் காய் பண்ணுற அந்த தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக வந்து டஸ்ட்பினில் போடாமல் நீங்கள் செடிகளுக்கு வந்து போட்டு விடுங்க. அது நல்ல ஒரு உரமாக வந்து இருக்கும். அதுவும் இன்னும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றி பாருங்கள், செடிகள்லாம் நல்லா ஒரு வளர்த்தி கொடுக்கும். இட்லி வந்து கடகடன்னு பாத்திரம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டே வந்து அந்த பாத்திரம் வளர்க்குற வேலையை வந்து முடிச்சிட போகிறேன். இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கத்திரிக்காய் கொஸ்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தேவையான அந்த பொடி வந்து காலியாகிடுச்சு. சரி அதையும் வந்து கையோட இடித்து வச்சிடலாமேன்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன்.
கத்திரிக்காய் கொசு மேலே மாடியில் போய் தான் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். பொடி வந்து அரைச்சி இடித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் வறுத்துட்டு அப்புறம் அம்மியில் நுணுக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது கொஞ்சம் வேலை இழுக்குங்கிறனால நான் இங்கே வந்து பொடி இடிச்சிக்க போகிறேன். கத்திரிக்காய் கொசு சாதனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க. இட்லி சாம்பார் கொசுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அன்றைக்கெலாம் இட்லி தோசைனா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். இந்த கத்திரிக்காய் கொசுக்கு அந்த பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லினா 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் சேர்க்கக்கூடாது. அது வறுத்துக்கிட்டே வந்து கத்திரிக்காய் கொசுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மேலே மாடியில் போய் தான் வந்து காய் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து செய்யலான்ட்டு இருக்கிறேன். அது பொடிக்கை வந்து வறுத்து வச்சுட்டு கடுவை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச வேறு கடலையும் வந்து காலி ஆகிடுச்சு. சரி, அதையும் கடுவை வந்து வறுத்து வச்சுட்டு போகிறேன். எண்ணெயும் வந்து நாளைக்கு வரைக்கும் தான் வரும். அதனால் வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்த எண்ணெய் வந்து அதையும் வந்து அதில் இருக்கிற பித்தத்தை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து புளியும் இஞ்சியும் தட்டி போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட போகிறேன். ஏன்னா எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக அப்படியே எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிவிடுவாங்க. நானும் வந்து ஊருக்கு வந்து போகிறேங்கிறனால சரி இந்த வேலைக்கெலாம் வந்து முடிச்சு வச்சிடலாமேன்ட்டு அது பார்த்துட்டு இருந்தேன். வேர்க்கடலை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அதையும் வறுத்துட்டு இருந்தேன் கையோட. வேர்க்கடலையை வறுத்துட்டு கடுவை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அந்த எண்ணெய் கொதிக்கிற கேப்பில் தான் வந்து சிங்கில் சேர்ந்து பாத்திரத்தை வந்து விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்கும் போது இட்லியை ஊற்றுறதா இல்லை தோசையை ஊற்றுறதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இட்லியை ஊற்றினோம்னா மேலே எடுத்துகிட்டு போய் ஊற்றினோம்னா இட்லி பண்ணலாம் ரொம்ப கருப்பாயிடுது. தோசைன்னா வந்து தோசை இங்கேயே கீழே வந்து ஊற்றிடலாம். பசங்கள்கிட்ட கேட்டு தான் இட்லியை தோசைன்னு வந்து பிளான் பண்ணணும். பாத்திரம் விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே வறுத்து வச்சது எல்லாமே வந்து ஆறிடுச்சு. இதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த வேர்க்கடலையும் தோல்லாம் நீக்கி எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் கொசுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே எடுத்து அந்த முரத்தில் வச்சுட்டேன். மேலே எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி அப்படியே செய்யலான்ட்டு இருக்கிறேன். கத்திரிக்காய் கொசுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் தாங்க மெயின். இந்த பொடி இடிக்கும் போது நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்த மிளகாய் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒரே பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இந்த செட்டப் எல்லாமே இப்போ மேலே போய் ஆகணும். மற்ற திங்ஸ் என்னென்ன தேவையோ பசங்கள்கிட்ட சொன்னோம்னா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுது இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு. இன்னும் டைம் இருக்குது. இப்போ போனால் மேலே ரொம்ப வெயில் அடிக்குங்கிறனால சரி இன்னும் வந்து ஒரே வேலை பேலன்ஸ் இருக்குது. நான் 2 நாள் ஊருக்கு கிளம்புறேன், ஒரு மேரேஜுக்கு வந்து போகிறேன். அதுக்கு வந்து பட்டு சரிக்கு இந்த ஆரி ப்ளவுஸ் தான் வந்து போடலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஆரி ஒர்க்கு நானே வந்து போட்டது. பொன்னி சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு மினி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் 2 ப்ளவுஸ் வந்து காமிச்சிருப்பேன். அதில் எந்த ப்ளவுஸ் என்னதுன்னு வந்து தெரியல, நீங்கள் போட்டிங்களான்னு வந்து கேட்டாங்க. இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து போட்டது. இது என்னோடய ப்ளவுஸு. இது போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க, ஒரு 3-4 மாதம் ஆகும். இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பின்னாடி அந்த நாட்டுக்கு அந்த டேசல்ஸ் வந்து இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து நாட்டு வாங்கிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு அதை வச்சு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அப்புறம் அவங்களும் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புறாங்க. எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கொடுங்க, நானே வீட்டிலே போய் கையாலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் இருக்குது மேலே போகிறதுக்கு, போய் மேலே சமையல் செய்யறதுக்கு. வெயிலாக தான் இருக்கும். சரி அந்த கேப்பில் சும்மா தானே இருக்கிறோமே, சரி இதை கையோட தச்சு வச்சிடலாமேன்ட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய 2 ஃப்ரெண்டும் இப்போ ரீசெண்டாக 1 மாதம் வந்து தையல் கிளாஸ்க்கு வந்து போனாங்கங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தையல் தெரியும். இப்போ கொஞ்சம் போய் கற்றுக்கிட்டு இப்போ ப்ளவுஸ் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் வந்து 2 பேர்ட்டு தான் வந்து ஆரி ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தா நல்லா தைச்சி கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட மட்டும் தாங்க வந்து நான் மிஷின் இல்லைங்கிறனால தான் நான் கிளாஸுக்கு வந்து போகலை. மிஷின் வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் போக பார்ப்பேன். அப்படி இல்லை நான் யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. சாதனப்போ அவ்வளோ சீக்கிரம் என்னன்னு தெரியல, மிஷினே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் கூட இப்போ இதெல்லாம் வந்து நான் கையில் தைக்கணும்னு அவசியம் இல்லை, மிஷினே வந்து தைச்சிருக்கலாம். தையல் மிஷின் வாங்குறதுக்கு ஒரு காலம் வரும். சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் சைலண்ட்டாக இருக்கிறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. நானும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு துணி துவைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை வந்து டப்பில் போட்டு எடுத்து மேலே வந்துட்டு உடனே வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு அந்த வானல் சூடு ஏறத்துக்குள்ளே கடகடன்னு வந்து கையெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஒன்று அப்படியே கட் பண்ணி தாளித்து விட்டுட்டே இருக்க போகிறேன். எண்ணெய் சூடானது வச்சு வானல் சூடானதுமே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு வந்து தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். நான் அன்றைக்கி ஒரு 5 கத்திரிக்காய்க்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி தக்காளி ஒரு 5 எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான தக்காளி வந்து இப்போ கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்று ஏன்னா அடுப்பில் செய்கிறனால ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தது. அடுப்பு சரியாகவே வந்து எரியல. சரி கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் ஒன்று கட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. இப்போ அவங்க தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கு வந்து எடுக்கிற அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் அந்த ஃபோன் ஹோல்டர் வந்து
உடஞ்சிருச்சு. ஃபோன் அதில் செட் பண்ணால் ஃபோன் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. சாதனா அப்பா தான் கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது. சாதனா, வெற்றிக்குட்டின்னு 3 பேருமே மாற்றி மாற்றி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே தான் என்னோடய வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் இதுமாரி மேலே வந்து சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கள் மேலே போட்டிருக்கிற அந்த பலகையெல்லாம் காலியாகிற வரைக்கும் மேலே சமைப்பேன்னு நினைக்கிறேன். தோசை தான் வேணும்ன்ட்டாங்க. அதனால் வந்து இட்லி பானை அந்த மாவில் அந்த மேலே எடுத்துகிட்டு வரல. இட்லி பானை விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து தோசை கேட்டதுனால சரி நல்லதாக போச்சு, கீழே போய் ஊற்றிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். 2 கல் வச்சு தோசை ஊற்றினோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துருந்தேன். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நம்ம சேர்க்கும் போது அந்த தண்ணிலாம் அதில் வந்து சேரும் இல்லைங்களா, அந்த தண்ணிலாம் ஓரளவு வத்துற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலே. சில பேர் கொஸ்துக்கு வந்து எண்ணெய் நிறையா வந்து சேர்ப்பாங்க. எண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சில பேர் எண்ணெயிலே நல்லா வேக வைப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து தான் வந்து வேக வச்சுக்கிறது. இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்த அந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய், என்னது காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா வேகணும் கத்திரிக்காய், நல்லா அதாவது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ட்ரைபேடில் ஃபோன் வச்சு விட்டுட்டுனா அது மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்குங்க. அது வைக்கிறதுனால கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஃபோன் எதாவது வீணாக போயிடுமேன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் சாதனாவை தான் அப்பப்போ பாஸ் பண்ணிகிட்டு எடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் தான் எடுத்துகிட்டு இருந்தா. சாதனாப்பா வந்ததுமே ஒரு வீடியோ தான் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே தான் அவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லேப்டாப்பில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அப்பப்போ இடையில வந்து இந்த கரண்டியால் இதுமாரி நல்லா வந்து மசிச்சு விடணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் சைடில் இந்த கத்திரிக்காய் கொசு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஃபேமஸுங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அது கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் இதில் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கனால பொடி வந்து எல்லாமே தேவைப்படாது. ஒரு இடித்ததில் வந்து ஒரு முக்கால் அளவு வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். அப்பப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காம அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறனால கொஞ்சம் நல்லா திக்காக வர அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக தான் வந்து இந்த பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு பெருங்காயத்தூள் வாசனை ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். கசப்புலாம் வந்து படாது. இந்த கத்திரிக்காய் கொஸ்து நல்லா சுட சுட இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் 11 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 7 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதில் நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றாவது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.